அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை ஆணையருக்கு உயர் பதவி கொடுத்து இணை ஆணையர் பதவி கொடுத்து அந்த பதவியிலே உடனடியாக சேர சொல்லி அதற்கான பணிகளை பார்க்க சொல்லிவிட்டு 2 தடுப்பாளர்களையும் தடுத்து விட்டு இந்த பத்திரப்பதிவு மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு விஜய் அரசு உடந்தையா இல்லையா? யாராவது லஞ்சம் கேட்டா விஜய் கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்றார். முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்றாராங்கிறது தெரியல. இது 2க்கும் யார் அடிப்படை காரணம்? சிபிசிஐடி விசாரணை வச்சிருக்காங்க பழனிக்கு, அது தெரியும். கரூரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதுல வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய அதாவது லட்சியவான் தூய சக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்க இருக்கக்கூடிய பதிவுகளில் இருந்து தெரியும். பத்தாவது இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவேதான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேற தனியார் வீட்டு நிலத்தை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால் இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமா சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை 1க்கு 2ஆக இன்றைக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம். அதே போல இன்றைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவில பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளை சிறையில ஒருவர் குட்கா விற்கார் என்பதற்காக போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அந்த அவர்களது இறந்தவர் சொல்லுகிற அந்த சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டார்கள். ஒரு குட்கா போட்டுல வைத்த நீ 25,000 ரூபாய் கொடுத்து தர மறுத்தேன். அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு என்னை வந்து அடித்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள். ஆனால் அங்கே குற்றம் சாட்டப்பட்ட யார் யாரெல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களை காப்பாற்றுவதற்கும் அமைச்சர் ஒருவர் அதில் முயற்சி செய்தார் என்கிற செய்தி ஒரு பத்திரிகையில வந்திருக்கிறது. எனவே இதுதான் நேர்மையான ஆட்சி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நாங்க வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் தர்றோம், விவசாய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு 318 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. காவேரியிலிருந்து தண்ணி வந்தா தான் டெல்டா விவசாயம் செய்ய முடியும். எனவே இந்த ஆட்சியில இன்றைக்கு நடப்பது எல்லாமே மக்களுக்கான எதிரான செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எங்க போனாலும் தாவேகாக்காரன் குட்கா வைக்கிறான். இந்திய திருமையன் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள். நீங்க எங்க வேணாலும் போய் பார்க்கலாம். பழனி இருக்கு, பக்கத்துல இருக்க எல்லா ஊர்லயும் போய் பார்க்கலாம். எந்த ஊர் இன்னொன்னு குளத்துப்பட்டியா, அது 10 ஊர்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். அந்த ஊர்கள் எல்லாம் ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த மேலிடம் யார்? லஞ்சம் வாங்காத விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? சிறுவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? இன்றைக்கு உங்க ஆட்சியிலே தான் எல்லாம் பெரம்பலூர்ல எடுத்து போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா முந்தநாத்து தினகரன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்குவாரி, அது ஏலம் விடப்படாத ஒரு கல்குவாரி, அதுல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் பல்வேறு படுக்கைகளிலே இன்று கல்களை ஏற்றுக்கொண்டு செல்லுகிற காட்சி அந்த பேப்பர்ல வந்திருக்கு. நான் தனியா சொல்லல, அந்த பத்திரிகைகளிலே அந்த போட்டோ வந்திருக்கு. இப்படி பல்வேறு தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சர்கள் தான் அவங்க இஷ்டப்படி தங்களுக்கு என்னதாக்கா என்ன பணி அதை பத்தியே புரிஞ்சுக்காம அவங்கவுங்க ஒரு பாணியில போயிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே இல்லைன்னா தாவேகாரங்க முன்னால நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம், எங்க ஆட்சியில எல்லாம்
நாங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளிலே எங்கள் கட்சிக்காரர்கள் கலந்து கொள்வார்கள், ஒன்றிய செயலாளர் கலந்து கொள்வார். அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை, எம்எல்ஏ கலந்துக்கிட்டா ஒன்றிய செயலாளர் கலந்துக்குவார். யாருமே கலந்துக்கல, எங்க ஒன்றிய செயலாளர் யாரும் போய் கலந்து கொள்ள மாட்டாங்க. புரோட்டோகாலை நாங்கள் கடைபிடித்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன யாருக்கு யாரு உத்தரவு போடுறாங்கன்னே தெரியல. ரோட்ல போறவங்க வர்றவனா அது செஞ்ச என்ன கேட்டு செய், இதை செஞ்ச என்ன கேட்டு செய்யு சொல்றக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு போட்டவங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் விலைவாசிகள்லாம் என்ன அளவுக்கு ஏறிட்டு இருக்குன்னு தெரியும். அரிசி 10 ரூபா விலை ஏறிடுச்சுன்னு இப்ப சொல்றாங்க. இன்னும் எத்தனை ரூபாய் ஏற போகுதுன்னு தெரியாது. அதுக்கு யார் மேல பழி போட போறாங்கன்னு தெரியாது. போன வருஷம் தண்ணி வரல, அது போன வருஷத்துக்கோ இல்ல அதுக்கு முந்தின வருஷத்துக்கோ காரணம் அப்படிலாம் சொல்லி திமுக மேல வேணா பழி போடுவாரே தவிர உத்தமர் விஜய் வேற யாரும் வெளியே போட மாட்டார். மிஸ்டர் ப்ரோ விஜய் சிஎம் சார், கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. நாங்க உங்களை சொன்னது கொளத்தூர்ல ஒண்ணு சொன்னீங்க. கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதுனாலே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே, நீங்க 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் வசனத்தை டயலாக்க பேசிட்டு இருந்தீங்க. 6வது நிமிஷம் தனியா பேசியிருந்தீங்கன்னா உங்க நாட்டு அங்க தெரிஞ்சிருக்கும். உடனடியே அங்க இருக்கவங்க இவருக்கா ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பான். எனவே 6வது நிமிஷம் பேசாமல் வந்தது உங்களுக்கு புத்திசாலித்தனம், தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க. அதுதான் 6வது நிமிஷம் பேசியிருந்தா இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால நீங்க 6வது நிமிஷம் பேசாம வந்ததுனால நீங்க தான் தப்பிச்சீங்களே தவிர எங்களை மக்கள் கொத்து போராட்டம் போட்டாங்கன்னா சொல்லாதீங்க. ஆட்சியிலே ஒரே சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் இருந்து அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதே போல 76 ஆட்சியை விட்டு 13 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள். எந்த சோதனையையும் தாங்கக்கூடியவர்கள், விசாவை சந்தித்தவர்கள். சிறைச்சாலையில சிட்டிபாபு நம்முடைய தலைவர் தளபதி எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் தன் உயிரை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்த சம்பவம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தியாகங்கள் உங்களுக்கு தெரியாது. சிறைகளில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் திமுக என்பதும் உங்களுக்கு தெரியாது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். 13 ஆண்டு காலம் பொறுத்திருந்த எங்களாலே ஓராண்டு 2 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியும். நிச்சயமாக மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய, எப்படி இப்ப மக்கள் தானாகவே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ கேட்காமலே, அதே போல இந்தியாவிலேயே ஒரு மாற்றமாக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம்.